ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடிஎம்லேருந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ நம்ம வெற்றிக்கான பாதையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் சாட்டர்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக டாபிக் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான டெஸ்ட் ரிப்போர்ட் வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 மார்க் எடுத்தவங்க மொத்தம் 30 பேர், 21 to 24 மார்க் எடுத்தவங்க மொத்தம் 58 பேர், 15 to 20 மார்க் எடுத்தவங்க 70 பேர். ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? அதை விட வந்து ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலக்கியா ஜோசப், திண்டுக்கல் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 above ரீச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. லோ மார்க்ஸ் இருக்கும் போதும் கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ணி விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ அதுக்குண்டான பலனை வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து எண்ட் ரிசல்ட் கிடையாது. இன்னும் அவங்க அடைய வேண்டிய தூரம் வந்து அந்த 25ன்ற இடம். ஓகேங்களா? ஸோ இலக்கியா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டினியூஸாக அந்த ஃபோக்கஸை எஃபர்ட்டும் வந்து கண்டினியூஸாக போடுங்க. நீங்கள் அந்த 25ன்ற ப்ளஸை வந்து சீல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து 22 நீங்கள் சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு தெரியும், நாங்களும் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து என்ன சொல்கிறது, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அது நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். அது நம்மளை வந்து அடுத்த படிக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த 25 மார்க் எடுத்தவங்க பேரெல்லாம் படிக்கிறேன். ஓகேங்களா? செல்வி சேலம், ஸ்வேதா வேலூர், சக்தி அருப்புக்கோட்டை, சுகன்யா நாகப்பட்டினம், விஜயராமன் ராஜபாளையம், ஷர்மிளா நாகப்பட்டினம், காளீஸ்வரி வேல்துரை சென்னை, சிவானந்தன் தேனி, லக்ஷ்மி கோவில்பட்டி, அம்சவேணி பேதப்பம்பட்டி, சுரேஷ்குமார் திண்டுக்கல், ஹரிஹரன் வேதாரண்யம், அருண்குமார் கும்பகோணம், பிரதீபா திருச்சி, கலா திருவண்ணாமலை, நிர்மலா பெரம்பலூர், ஜனனி சிதம்பரம், மலர் அரியலூர், அன்னபூரணி தஞ்சாவூர், கலைவாணி பழனி, சதீஷ் காங்கேயம், பரமேஸ்வரன் கோயம்புத்தூர், சுகுமார் நாமக்கல், ஜெயசக்தி ஈரோடு, விஜயலட்சுமி கோயம்புத்தூர், சிவகுமார் அவினாசி, செந்தில் வேலவன் சென்னை, கங்கா திருப்பூர், ஐயப்பன் நாகப்பட்டினம், சுரேஷ் திண்டுக்கல். ஓகே, ஸோ இவங்க 30 பேர் வந்து பார்த்திங்கன்னா 25 மார்க் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ 25 கீழே இருக்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த 25ன்ற பிளேஸை வந்து ரீச் பண்ணிடணும். ஏன்னா நம்மளுடைய டார்கெட் உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சேனலுடைய டார்கெட்னு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் 25. ஓகேங்களா? ஸோ அந்த டார்கெட்டை இது பண்ணி தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் எங்கள் சைடில் நாங்கள் கொடுக்க வேண்டிய பயிற்சியை 100% நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எங்கள் கையை பிடிச்சிட்டு எங்கள் கூட ட்ராவல் பண்ணிவிட்டு வாங்க, உங்களுடைய முயற்சியை கொடுங்க, உங்களுக்கு அந்த 100% வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? அந்த 25 நம்ம கம்பல்சரி ரீச் பண்ணலாம். ஓகேங்களா? எனக்கு மேக்ஸ் வராது, நான் அந்த பொசிஷனில் இருக்கேன், இந்த பொசிஷனில் இருக்கேன், அதெல்லாம் வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? உங்களோட எஃபர்ட் மட்டும்தான் வேணும். ஓகேங்களா? இன்னொன்று, நம்ம அந்த 80 days சேலஞ்ச் பற்றி நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் மட்டும்தான் வந்து அந்த 80 days சேலஞ்ச் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னீங்க. பேலன்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் 98.5%, 98% அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 80 days சேலஞ்சை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. ரொம்பவே சந்தோஷம். ஓகேங்களா? அதுக்குண்டான பிரதிபலன் வந்து எப்போ நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா எக்ஸாமில். ஓகேங்களா? ஸோ அந்த ஜாபை நீங்கள் கையில் வாங்கும்போது இதை நீங்கள் இந்த 80 days சேலஞ்சை நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்குண்டான ரிசல்ட் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க கூட வந்து இதை ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? அதில் ஒருத்தரோ 2 பேரோ வந்து இப்போ தான் வந்து நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியாமல் கூட போயிருந்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாம் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கும் நான் சொல்கிற விஷயம் அதுதான். அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய ரிசல்ட் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஓகேங்களா? பாசிட்டிவான ரிசல்ட் கேரண்டீடு. ஓகேங்களா? நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயமா இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிறைய வந்து கஷ்டங்கள் வரும். ஓகேங்களா? பட் அதெல்லாம் மீறி நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி என்ன சொல்கிறது, சந்தோஷப்படுற மாதிரி விஷயம் என்ன, கவர்மெண்ட் ஜாப், அந்த கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது நாட் ஒன்லி ஃபார் மேக்ஸ். நீங்கள் இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸு எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் தான். ஓகேங்களா? அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் டிப்ஸு கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ அது என்னன்றது நான் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் லைக் 19 வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கு நான் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 1 or 2 days வந்து அதை அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அது எப்படி நம்ம வந்து ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் இது பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், அப்புறம் வந்து அளவியலில் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா வீடியோஸும் வந்து ஹோம் மேக்கர்னால் ஹவுஸ் ஒய்ஃப்னால் பார்க்க முடியல, ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட், அதுதான் இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்ல முடியாது. மேக்ஸிமம் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் நம்ம எடுத்து நடத்தியிருக்கோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மென்சுரேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 மாடல் எடுத்திருக்கோம், 136 சம்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த 136 சம்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு டைப்புக்கு ஒரு சம் 2 சம் அந்த மாதிரி தான் எடுத்துருக்குங்க.
ஓகேங்களா. ஒவ்வொரு டைப் இருக்குது. மாடல் 23 மாடல். ஓகேங்களா. அந்த 23 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பு இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, இதை கொடுத்துட்டு அதை கேட்குறது, அதை கொடுத்துட்டு இதை கேட்குறன்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைப்புக்கும் வந்து நம்ம ஒரு சம்மு அதிகபட்சம் 2 சம் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய சுச்சுவேஷன் புரியுது. ஓகேங்களா. உங்களுக்கு டைம் கிடைக்கல, இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் உங்களுக்கு உண்டான ஒர்க் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஓகேங்களா. ஸோ அதையும் நாங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த டாபிக் மட்டும் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள், அதை என்னன்றதை அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். பட் மீன் டைம் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அந்த வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருங்க. ஓகேங்களா. நம்ம என்ன தான் வந்து இதுதான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து டிஎன்பிஎஸ்சி எப்படி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்கிறத கொஞ்சம் அதிகம் கவனம் எடுத்து பார்த்துக்குங்க. பேலன்ஸை பார்க்காம விட்டுறாதீங்க, அதையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. நம்ம அந்த ஸ்கூல் புக் சீரிஸ் போயிட்டு இல்லைங்களா, டாப் 100 சம் சீரிஸ், அதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா. ஜாஸ்தி டைம் நம்ம இது பண்ணுறதில்ல. வீடியோஸோட டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதில் நடத்துகிற சம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா. ஒரு டைமில் 2 டைமில் 4 டைம் 3 டைம்ட்டு நிறையா டைம் திருப்பி கேட்ட கொஷின்ஸை வந்து நம்ம பிக் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்கூல் புக் சம் சீரீஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ என்ன ஒரு ஸ்கூல் புக் சம்ஸ் தானே அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் விட்டுறாதீங்க. ஓகேங்களா. ஸோ கொடுக்குற விஷயங்கள் என்ன சொல்கிறது, வேலிடாக தான் நம்ம தரோம். ஓகேங்களா. தரமான விஷயங்கள் தான் உங்களுக்கு தரோம். ஓகேங்களா. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கிடைக்கிற விஷயங்களை வந்து என்ன சொல்கிறது, கிடைக்கிற வாய்ப்பை வந்து 2 கையை வந்து ஏந்தி வந்து அந்த வாய்ப்பை வந்து கேட்ச் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. ஸோ எதையும் விட்டுற வேணாம், எதையும் வந்து தள்ளி போடாதீங்க, எதையும் இது வேணாம் அது வேணாம்னு ஒதுக்காதீங்க. எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஓகேங்களா. ஸோ டைம் கம்மி தான் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட்டும் இது பண்ணுங்கள். ஸோ இந்த மீன் டைம் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். இலக்கியா உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் தான். நீங்கள் 22 மார்க் எடுத்திருக்கீங்க, சந்தோஷம். பட் உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி திருநெல்வேலி, தீபாரத்தினம் மதுரை, சண்முகவல்லி ஈரோடு, பிரேமா தூத்துக்குடி, பொம்மி விழுப்புரம், உதயபிரகாஷ் திருவள்ளூர். ஸோ நீங்கள்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க சிம்பிளிஃபிகேஷனில். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன டவுட்ஸ் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஆல்ரெடி இந்த இப்போ 17 பார்ட்டு 15 பார்ட் அப்படின்னா அந்த 15 பார்ட்டில் நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். பட் அதே மாரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அது என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க. இப்போ புரியாத டாபிக் இல்லை நம்மளால் வந்து மார்க் எடுக்க முடியாத டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் எஃபர்ட் போடுங்க. ஓகேங்களா. எதையும் இது நமக்கு வரல அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அதையும் வந்து கேதர் பண்ணிக்கிங்க. ஸோ இது எல்லாமே இங்கே நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேபேக் ஆகும். ஓகேங்களா. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம 25 எடுத்துட்டோம் அப்படின்றது ஓகே, சந்தோஷமான விஷயம். ஓகேங்களா. பட் அதை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு உங்களுடைய விடாமுயற்சியும் எஃபர்ட்டும் உங்களோட ப்ரிப்பரேஷனும் கன்சிஸ்டன்சியும் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சின்ற வார்த்தையை நான் ஏன் மெயின் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த 158 பேர் வந்து இன்றைக்கி இந்த ஆக்சுவலாக வந்து 15 above மார்க்ஸ். ஓகேங்களா. எக்ஸாம் எழுதுனவங்க ஜாஸ்தி, 15 above வந்து பார்த்தீங்கன்னா 158 எடுத்திருக்கீங்க. ஓகேங்களா. பட் டோட்டலாக கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக தான் இருந்திருக்கு. லாஸ்ட் எக்ஸாமோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து நான் வருத்தப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இல்லை. இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க அடுத்த எக்ஸாம் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க, அடுத்த எக்ஸாம் எழுதுகிறவங்க அதுக்கு அடுத்த எக்ஸாம் ஸ்கிப் பண்ணுறாங்க. கன்சிஸ்டன்சியாக வந்து எல்லா எக்ஸாமும் வந்து கண்டினியூட்டியாக அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது எனக்கு சின்ன ஒரு வருத்தம். ஓகேங்களா. ஏன்னா வந்து நம்ம எஃபர்ட்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா. இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ நீங்களும் வந்து அதுக்கு உண்டான உறுதுணையோடு இருந்தீங்கன்னா தான், நம்ம கையை பிடிச்சி வந்தீங்கன்னா தான் நம்ம 2 பேரும் சேர்ந்தே வந்து அந்த வெற்றின்ற இடத்த போய் ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா. எங்கள் கையை பிடிச்சிட்டு வாங்க, எங்கள் கையை பிடிச்சிட்டு கூடவே வாங்க, உங்களுக்கு உண்டான ரிசல்ட்டை நாங்கள் வாங்கி தரோம். ஓகேங்களா. ஸோ அங்கே நீங்கள் பிரேக் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு செட்பேக்ஸ் தான் அது. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த செட்பேக்ஸை வந்து உடச்சிட்டு வெளியே வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, விடாமுயற்சி மன உறுதியில் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுடைய பர்சனல் இஷ்யூஸ்னால வந்து அந்த மாதிரி ட்ராவல் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, பின்னாடி ட்ராவல் பண்ணிவிட்டு வாங்க. பட் எந்த எக்ஸாமையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. எந்த ஒரு டெஸ்ட்டுமே மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களா இல்லையான்றது எங்களுக்கும் உங்களுக்குமான கனெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் மட்டும் தான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் மார்க் என்ட்ரி வந்து அங்கே பண்ணும்போது தான் ஓகே இவங்க இத்தனை பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்ற கவுண்ட் அங்கே இருந்தால் நம்ம எடுக்க முடியும். ஆக்சுவல் கவுண்ட் வேறையாக கூட இருக்கலாம், நீங்கள் இன்னும் ஜாஸ்தி பேர் கூட எழுதியிருக்கலாம். ஸோ மார்க் என்ட்ரி லிங்க்கில் என்ட்ரி பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் அது எங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ எங்களுக்கு இந்த கவுண்ட் மூலமாக தான் தெரியும் பட்சத்தில் நாங்கள் இதை வச்சு தான் நாங்கள் பேச முடியும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு எக்ஸாமையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இனிமேல் கொண்டு எந்த ஒரு டெஸ்ட்டையும் ஸ்கிப் பண்ணுறதுக்கு உண்டான காலங்கள் கிடையாது. ஓகேங்களா. இது அந்த தருணம் கிடையாது. எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ தடைகள் வரும்,
தடைகள் வராமலாம் இருக்காது ஓகேங்களா. 25 எடுத்தவங்களுக்கும் இன்னும் அடுத்தடுத்த டாபிக்ஸ் போகும்போது தடைகள் வரும் ஓகேங்களா. ஸோ அதையெல்லாம் வந்து உடச்சிட்டு விடாமுயற்சியோட மன உறுதியோட மேற்கொண்டு அந்த வெற்றின்ற பாதையில் வந்து முன்னோக்கி நகருங்க ஓகேங்களா. உங்கள் கூட நாங்கள் வந்து பக்கபலமாக இருக்கோம் ஓகேங்களா. 100% நாங்கள் வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருக்கோம் ஓகேங்களா. ஸோ உங்களோட எஃபர்ட்ஸ் போடுங்க, எங்களோட எஃபர்ட்ஸ் நாங்கள் போடுறோம், உங்களுக்கு உண்டான கவர்மெண்ட் ஜாபும் உங்கள் கையில் வாங்கி தரோம் ஓகேங்களா. வர சாட்டர்டே வந்து பார்த்தீங்க என்ன டாபிக் டெஸ்ட்டுன்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த அளவியல் டாபிக் ஓகேங்களா. மென்சுரேஷன் 2D 3D நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ அதையும் உங்களுக்கு பிளேலிஸ்ட் லிங்க்கும் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் சேனலில் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ எல்லா இதையும் பாருங்கள், எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட ப்ராக்டிஸ் சம்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம், ஸ்கூல் புக் மெட்டீரியலும் கொடுத்துருக்கோம். அதில் இருக்கிற எல்லா சம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ப்ரிப்பேர்டு ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ண வேணாம் ஓகேங்களா. அந்த டைம் வந்து நமக்கு எனஃபான டைம் இருக்குது. ஒரு வாரம் நமக்கு வந்து ஒரு டாபிக் இருக்குது அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி அந்த டெஸ்ட்டு நம்ம வந்து நீங்கள் அட்டன் பண்ண வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெல் ப்ரிப்பேர்டாக வாங்க ஓகேங்களா. நல்லா இது பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா. நான் ப்ரிப்பேர் பண்ணலன்ட்டு எழுதாமல் இருக்கக்கூடாது, ப்ரிப்பேர் பண்ணிடணும். அந்த எக்ஸாம்ட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த எக்ஸாம் அன்றைக்கி வந்து நான் ப்ரிப்பேர் ஆகலன்ட்டு எழுதாம விட்டுருவீங்களா, இல்லை அதுக்காக ப்ரிப்பேர் ஆகாமல் இருந்துருவீங்களா? ஸோ அதுக்குண்டான இம்பார்ட்டன்ஸை வந்து இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டு தான் இது என்ன சொல்கிறது, இது ஒரு படி தாங்க ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு படியாக வந்து அட் அ டைமில் வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொரு படியாக நம்ம ஏறிட்டு போனோம் அப்படின்னா தான் அந்த என்ன சொல்கிறது அந்த டெஸ்டினேஷனை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும் ஓகேங்களா. எடுத்தோடனே வந்து 10வது படிக்கு நம்ம ஜம்ப் பண்ண முடியாது, ஒவ்வொரு படியாக ஏறி தான் அந்த 10வது படிக்கு போய் ரீச் பண்ண முடியும் ஓகேங்களா. அது அந்த 10வது படின்றது உங்களுக்கு அந்த டிஎன்பி எக்ஸாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டுன்றது தான் உங்களுக்கு முதல் படி 2வது படி அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து ஒவ்வொரு வீக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வெற்றிக்கான 9வது படி 10வது படி 11வது படி நம்ம சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் ஓகேங்களா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வெற்றியை நம்ம ரீச் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் நீங்கள் போடுங்க ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.